சில புத்தகங்கள் வரலாற்று சம்பவங்களை சுமந்து வந்திருக்கும். சில புத்தகங்கள் வரலாற்றாளர்களை பற்றி சுமந்து வந்திருக்கும். வெகு சில புத்தகங்கள் தான் வரலாற்று சம்பவங்களையும் வரலாற்றாளர்களையும் ஏன் வரலாறே படைத்துவிடும். இன்று நாம் அறிமுகப்படுத்தவிருக்கும் நூல் இந்த மேற்கூறிய மூன்றையுமே உள்ளடக்கிய ஒரு ஆவண நூல் என்று கூட சொல்லிவிடலாம். 100 தசாப்தங்களை தொட்டிருக்கும் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம், 70-80 ஆண்டுகால வரலாற்றினை தொட்டிருக்கும் இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையின் வரலாறு பற்றி சுமந்து வந்திருக்கும் ஒரு பன்முகம் தன்மை கொண்ட நூல் என்றே இதனை நாம் குறிப்பிடலாம். சில மாதங்களிற்கு முன்பு மிக பிரம்மாண்டமாக வெளியிடப்பட்ட ஒரு புத்தகத்தினை தான் நாம் இன்று நூல் அறிமுகம் பகுதியினூடாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தவிருக்கிறோம். புத்தகம் ஒன்று பற்றி பேச ஆரம்பித்தாலே அதன் எழுத்தாளரை பற்றி நாம் நிச்சயம் கலந்துரையாடுவது அல்லது அவரை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஏனென்றால் ஒரு புத்தகத்தினை எழுதுவது ஒன்றும் அவ்வளவு சுலபமான விடயம் அல்ல. மேலும் அந்த புத்தகத்தினை வெறும் புத்தகமாக, ஒரு கதை புத்தகமாகவோ அல்லது ஒரு நாவலாகவோ மட்டும் தராமல் ஒரு வரலாற்று பொக்கிஷமாக 7 வருட காலம் எப்படி அந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றன, எங்கு எப்படி ஒவ்வொருவரையும் அவர் தேடி கண்டுபிடித்தார் என்று பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு மத்தியில், தன்னுடைய வேலை பளுக்களுக்கு மத்தியில் வெளியிடப்பட்ட ஒரு முக்கியமான ஆவண நூல்தான் நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கும் இந்த புத்தகம். அந்த வகையில் இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையின் பாரம்பரியம் நூலின் ஆசிரியர். இவர் மிகச்சிறந்த பண்பாளர், இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர் மற்றும் தன்னுடைய முதல் எழுத்து பிரவேசமாகவே இந்த புத்தகத்தினை நமக்கு வழங்கியிருக்கின்றார். மேலும் சிறுவர் மலர் நிகழ்ச்சியினையும், இஸ்லாமிய சமய பாடசாலை, வர்த்தக சேவையில் இளையோர் நிகழ்ச்சிகள், ஒரு நெடுங்கதை தொடர் மூலம் சிறந்த கதை சொல்லியாகவும், பிஞ்சு மனம் சிறுவர் நிகழ்ச்சி, பின்னாட்களில் இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை அன்றும் இன்றும் கொண்டாடி கொண்டிருக்கும் பாரம்பரியம் நிகழ்ச்சி வரை தொகுத்து வழங்கியவர்தான் பல்கலைக்கலைஞர் கலாபூஷணம் MSM ஜின்னா அவர்கள். இவர் ஒரு வர்த்தகர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எல்லா வானொலி நிகழ்ச்சிகளைப் போலவும் இந்த நிகழ்ச்சியும் காற்றோடு கலந்து போய்விடாமல், காலத்தோடு மறைக்கப்பட்ட கதையாகிவிடாமலும், அதே போல சிறப்பான நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கு பங்களிப்பு வழங்கியவர்கள் பற்றிய தகவல்கள் மறந்து போய்விடாமலும், எதிர்காலத்தில் அவர்களை பற்றிய தேடல்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளவும் 7 வருட கால நிகழ்ச்சிகளை தன் நினைவலைகளில் சுமந்து அதை காற்றோடு மட்டும் கலந்து போய்விடாமல் நம் கைகளில் காலம் முழுக்க தவளவிட கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கடும் உழைப்புடனும் தியாகத்துடனும் அர்ப்பணிப்புடனும் தன் முதல் எழுத்து பிரவேசமாகவும் இந்த நூலினை நம் சமூகத்திற்கு ஒரு பொக்கிஷமாக தந்தவர்தான் பேரன்பும் மதிப்பும் மிக்க கலாபூஷணம் MSM ஜின்னா அவர்கள். புத்தகத்தினை பற்றி பேச முன்பு இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையின் வரலாற்றையும் தொட்டு செல்லலாம் என நினைக்கின்றேன். 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் திகதி உத்தியோகபூர்வமானதாக ஆரம்பிக்கப்பட்டது இந்த வானொலி சேவை. இலங்கை வானொலி ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதலே முஸ்லிம் நிகழ்ச்சிகளும் ஒளிபரப்பப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து வந்து, அது ஓரளவு நிறைவேறிய காலகட்டத்தில் முஸ்லிம் நிகழ்ச்சிகளுக்கென தனக்கென தனியான நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மேலோங்கியதன் விளைவாக MICH என்கின்ற சோனக இஸ்லாமிய கலாச்சார நிலையம், அகில இலங்கை முஸ்லிம் லீக், YMMA போன்ற அமைப்புகளின் அக்கறையான செயல்பாடுகளினால் இன்றைய முஸ்லிம் சேவை நமக்கு கிடைத்தது. அதிலும் MICHஇன் பங்கு அளப்பரியது. 70 வருடங்களை கடந்த வரலாறு முஸ்லிம் சேவைக்கு உள்ளது. அல்ஹம்துலில்லா. முஸ்லிம் நிகழ்ச்சி என ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்ச்சி ஆரம்பத்தில் 5 நிமிட சிந்தனைகள் மட்டும் வழங்கியது. பின்னர் அரை மணி நேரமாக, 1 மணி நேரமாக, இன்று ஒரு நாளைக்கு 3.5 மணி நேர சேவையாக இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை வளர்ச்சி கண்டுள்ளது. இது வெறுமனே நேர வளர்ச்சி மட்டுமல்ல, நம் இஸ்லாமிய சமூகத்திற்கு தேவையானதும் தெரிந்து கொள்ள வேண்டியதுமான நம்முடைய கலை, கலாச்சார, பண்பாட்டு அம்சங்களையும் மார்க்கம் பற்றிய பல்வேறு தெளிவுகளையும்
பெண்களுக்கென்றே பிரத்யேகமாக மாதர் மஜ்லிஸ் என்ற நிகழ்ச்சியினூடாக மகளிர் சம்பந்தப்பட்ட விடயங்களையும் வித்தியாசமான நிகழ்ச்சிகளை தருவதினூடாக இன்று வரை நிலைத்து நிற்கின்றது என்பது மிகவும் பெருமைக்குரிய விடயம். இவைகளை பற்றி மிகவும் விரிவாக ஒவ்வொரு சம்பவங்கள், அதில் கலந்து கொண்ட நபர்கள், எந்தெந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் எந்தெந்த நிகழ்ச்சிகளை வழங்கினார்கள், எந்தெந்த கலைஞர்களினூடாக என்னென்ன மாதிரியான விடயங்கள் வானொலி முஸ்லிம் சேவையில் ஒளிபரப்பப்பட்டது போன்ற பல்வேறு விடயங்களை சுமந்து வந்திருக்கின்றது இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையின் பாரம்பரியம். மேலும் இதர தமிழ் நிகழ்ச்சிகளிடையே அவ்வப்போது ஒளிபரப்பாகி வந்த முஸ்லிம் நிகழ்ச்சிகள் காலக்கிரமத்தில் எவ்வாறு வளர்ச்சி கண்டு தமிழ் பேசும் அனைவருமே கேட்டு ரசிக்கும் வகையில் ஒளிபரப்பப்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளையும், குறிப்பாக முஸ்லிம் சேவையில் ஒளிபரப்பான நாடகங்களையும் குறித்த விரிவான வரலாற்று தகவல்களையும் தாங்கி வந்திருக்கின்றது இந்த புத்தகம். முஸ்லிம் சேவை என்ற பெயரில் இருந்தால் மட்டுமில்லாமல் அவர்கள் எடுத்து நடத்திய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் நம் இஸ்லாம் பற்றிய விடயங்கள், மற்றவர்கள் நம் மதத்தை பற்றி என்ன நினைத்திருந்தார்கள் என்பதை உடைத்தெறிந்து நம்முடைய மதம், மார்க்கம் சமூகமயப்படுத்தப்பட்டது, அதில் எல்லோருக்கும் பங்குண்டு, அனைவரும் சமம் போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை வழங்கி வந்திருக்கின்றது. அத்தோடு இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையின் பாரம்பரியம் எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது என்பதனை வெகு இலகுவான மொழிநடையில் தந்திருக்கிறார் நூலாசிரியர். 2017ஆம் ஆண்டில் முஸ்லிம் சேவையின் முன்னாள் பணிப்பாளர் அல்ஹாஜ் SM ஹனீஃபா அவர்களின் ஆலோசனையிலும் வழிகாட்டலிலும் தயாரிப்பிலும் தொடங்கியதுதான் இந்த பாரம்பரியம் என்ற நிகழ்ச்சி. இதன் முதலாவது விருந்தினராக கலந்து கொண்டவர் சத்திய எழுத்தாளர் கலாபூஷணம் SI நாகூர்கனி அவர்கள். அதன் பின்னர் முஸ்லிம் சேவையின் தற்போதைய பணிப்பாளர் MJ ஃபாத்திமா ரினூசியா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் எதுவித மாற்றங்களும் இல்லாமல் தொடர்ந்து செய்வதற்கும், தானே தயாரிப்பாளராக இருந்து நிகழ்ச்சியினை வெற்றிகரமாக நடாத்துவதற்கும் ஒத்துழைப்பு வழங்கியது பற்றியும் குறிப்பிட்டிருக்கின்றார் நூலாசிரியர். நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்து தான் சந்தித்த 150க்கும் மேற்பட்ட அதிதிகளுக்கூடாக 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களை, எழுத்தாளர்களை நினைவுபடுத்தி அவர்கள் பற்றிய முக்கிய குறிப்புகளையும் நிகழ்ச்சியில் பதிவு செய்ததோடு இல்லாமல் அவர்களை சந்தித்த நாள், நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு செய்த தினம், நேரம் போன்றவற்றோடு அன்றைய காலப்பகுதியில் அவர்கள் முஸ்லிம் சேவை காற்றிய சேவைகளையும், ஒளிப்பதிவு செய்த காலங்களில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது வரை காற்றலையிலும் இந்த நூல் வடிவிலும் ஆவணப்படுத்தியிருக்கிறார் நூலாசிரியர். இன்று வரை இலங்கை வானொலியில் 2 பெருநாள் தினங்களிலும் ஒளிபரப்பாகும் தக்பீர் முழக்கத்திற்கு 2025ஆம் ஆண்டோடு 67 வயதாகிறது என்பதனை இந்த புத்தகத்தினூடாக அறிந்து கொள்ளும் போது மெய்சிலிர்த்துத்தான் போகிறது. அந்த தக்பீர் நாதத்திற்குரிய தனித்துவமான மனதை ஈர்க்கும் ஓசையினை, இராகத்தினை சொல்லிக் கொடுத்தவர் ஜுபைர் முஹல்லம் ஆலிம் அவர்கள் என்றும், அந்த ராகம் அணுவளவும் பிசகாது மர்ஹூம் இசட்டெல்ல முகமது அவர்கள் தன்னூரான வெலிகமையைச் சேர்ந்த உலமாக்களின் உதவியோடு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் என்றும் ஒரு வாசகையாக, முஸ்லிம் வானொலி சேவையின் ரசிகையாக என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. மேலும் குரல் கொடுத்த உலமாக்களில் 2 உயிரோடு இருப்பதை தெரிந்து கொண்ட கலாபூஷணம் அவர்கள் அந்த 2 உலமாக்களையும் பாரம்பரியம் நிகழ்ச்சியில் தேடி இணைத்து கொண்டது அவரின் அர்ப்பணிப்பையும் இதில் எடுத்து காட்டுகிறது. அந்த சம்பவத்தினை பற்றி அவர் கூறும் பொழுது, இறைவன் ஏதோ ஒரு வகையில் இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கான வாய்ப்பினை அவருக்கு அருளி இருக்கிறான் என்பதும் அல்ஹம்துலில்லாஹ். இலங்கை முஸ்லிம் சமூகம் அதன் கலை, கலாச்சாரம், மத பண்பாடு ஆகியவற்றை ஒளிபரப்பு ஊடகத்தின் வழியாக பாதுகாத்து பரப்பி வந்த அந்த அழகான வரலாற்றை சொல்லிக் கொடுத்த தனித்துவமான ஒரு நூல் இதுவாகும். இதுவரை யாருமே செய்ய துணியாத முயற்சி என்றே கூறலாம். இந்த நூலில் அவர் வெறும் தகவல்களை மாத்திரம் எங்களுக்கு தந்துவிடவில்லை, அனுபவத்தையும் அழகிய நினைவுகளையும், அவர் இந்த சமூகத்தின் மீதும் இறைவனின் மீதும் கொண்ட பக்தியையும் சேர்த்து நமக்கு கொடுத்துள்ளார். பழைய ஒளிக்கருவிகள், ரேடியோ அறையின் சூழல், இப்போது இருந்தவர்களின் அர்ப்பணிப்பு, அதேபோல் அன்றைய காலத்தில் இருந்தவர்களின் அர்ப்பணிப்பு, இதையெல்லாம் புத்தகத்தை படிக்கும்போது வாசகர்கள் கண்முன் காட்சியாக எங்களால் உணர முடிகின்றது. இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை இலங்கையின் முஸ்லிம்களின் ஆன்மீக வாழ்வை வளர்த்ததோடு பிற மதங்களுக்கிடையேயான புரிந்து கொள்ளலையும் ஏற்படுத்திய ஒரு பாலமாக இருந்தது என்றே கூறலாம். இந்த பாரம்பரியத்தின் மதிப்பை
நமக்கு இந்த நூலினூடாக நினைவூட்டி செல்கிறார் எழுத்தாளர். இந்த புத்தகம் வரலாற்று நூலாகவும் கலை சான்றாகவும் ஒளிபரப்புக்கு அர்ப்பணித்தவர்களுக்கான மரியாதையாகவும் இருக்கின்றது. இது வெறும் புத்தகம் அல்ல, ஒரு காலத்தின் நினைவுகளை பாதுகாக்கும் பொக்கிஷம். இது சொல்லிச் செல்வது சாதாரண வரலாறு அல்ல, ஒளியின் பின்னால் இருந்த உணர்வுகளின் வரலாறு. ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு காலத்தின் ஆன்மீக வாசனையை என்னால் உணர முடிந்தது. ஒவ்வொரு வரியிலும் அர்ப்பணிப்பின் ஓசைகளும் கேட்கின்றன. இதைத்தான் பக்கத்திற்கு பக்கம் இந்த புத்தகத்தினூடாக என்னால் உணர முடிந்தது. நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களாலும் இதனை நிச்சயமாக உணர முடியும். இறுதியாக இந்த புத்தகத்தினை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமாக இருந்தால், திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ புக், இட்ஸ் அ ஹெரிட்டேஜ். நாங்கள் பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம். வரும் தலைமுறையினர் முஸ்லீம் சேவை என்றால் என்ன, அது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று வெவ்வேறு இடங்களில் சென்று தேட வேண்டிய எந்த தேவையுமே இல்லாமல் ஒரு ஆவண நூலாக தந்திருக்கின்றார் நூலாசிரியர். இந்த உண்மையை மீண்டும் மனதில் நிறுத்தி கொண்டு கலாபூஷணம் MSM ஜின்னா எழுதிய இலங்கை வானொலி முஸ்லீம் சேவையின் பாரம்பரியம் நூலை பிறையொளி நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பிறையொளியின் நூல் அறிமுகம் பகுதியினூடாக நாம் புத்தகங்களை அறிமுகப்படுத்தி வருகின்றோம். அதேபோல் பிறையொளியின் புதிய செக்மெண்டாக இடம்பெற்று கொண்டிருக்கும் நீதியின் பாதையிலே நூடாக சட்டம் பற்றிய சந்தேகங்களையும் தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு சட்டம் பற்றிய சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, உங்களுடைய நூல்களை நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டுமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: தயாரிப்பாளர் பிறையொளி முஸ்லிம் நிகழ்ச்சிகள் பிரிவு, இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம், கொழும்பு 7. ப்ரொடியூசர் பிறையொளி முஸ்லிம் புரோகிராம்ஸ் யூனிட், ஸ்ரீலங்கா ரூபவாகினி கோஆபரேஷன், கொலம்பு 7. இன்றைய பிறையொளி நிகழ்ச்சியிலிருந்து விடை பெற்றுக்கொண்டு மற்றொரு பிறையொளி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை மாற்றம் பெரிய வார்த்தைகளில் இல்லை, சிறிய நடைமுறைகளில்தான். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் முபாரக் மொஹிதீன் அவர்களுடன் விடைபெறும் நான் ஃபாத்திமா சுமையா ஜின்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.